இது டெர்ஷரி ஹெல்த் கேர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மாவட்ட மருத்துவமனைகள் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, 32 ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. 1750 பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்றது, ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 8700 துணை சுகாதார மையங்கள் இருக்கு. ஆனால் போதாது. நம்முடைய மக்கள் தொகைக்கு, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகைக்கு போதாது, இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும். இதற்கு அமைச்சராக இருந்த நேரத்தில் நான் நிதி ஒதுக்கீடு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அமைச்சராக இருந்த 5 ஆண்டு காலத்தில் 15,000 கோடி NRHM ஃபண்ட்ஸ் தமிழ்நாடுக்கு நான் அமைச்சராக இருந்த தமிழ்நாடு கொடுத்தது. ஆனா அது சரியா பயன்படுத்தவில்லை. இதற்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஆடிட் கிடையாது. இவருடைய பிரையாரிட்டிஸ் வேற. அந்த NRHM உடைய சக்சஸ் என்ன? டெல்லியில இருந்து ஃபண்ட்ஸ் எங்க போவோம்னா நேரா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போவோம், மாவட்டத்துக்கு போவோம், மாநிலத்துக்கு போவாது. மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு ஒரு உருவாக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் சொசைட்டி, பிரைமரி ஹெல்த் சென்டர் சொசைட்டி, இதுக்கெல்லாம் நேரடியாக ஃபண்ட்ஸ் போவோம். இதுக்கு முன்பு எப்படின்னா ஆரம்ப சுகாதார மையம், இதுல ஏதாவது ஒரு சிரிஞ்சு வாங்கணும், ஒரு ஊசி வாங்கணும்னா அதுல என்ன செய்யணும்? இண்டென்ட் எழுதணும். இண்டென்ட் எழுதிட்டு அந்த இண்டென்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போவோம், மாவட்டத்துக்கு போவோம், மாவட்டத்துல இருந்து மாநிலத்துக்கு போகணும், 3 மாசம் ஆகும். ஆனா இந்த ஸ்கீம்ல எப்படின்னா 1 மணி நேரத்தில் வாங்கலாம். அங்கேயே அவங்களுக்கு பிரையாரிட்டி, பணத்தையும் கொடுத்தோம். இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன செய்யுங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைகள். ஒரு பிரசவத்துக்கு ஒரு அம்மா வர்றாங்க, அந்த அம்மாவுக்கு புடவை சரியில்லைன்னா புது புடவை வாங்கி கொடுக்கலாம். ஆட்டோகிளேவ், பெட்ஷீட், என்னென்ன செய்யலாம். இதை டீசென்ட்ரலைஸ் பண்ணோம் அந்த ஸ்கீம்ல. அதனால அந்த ஸ்கீம் வெற்றிகரமா நல்லா இருந்தது. அந்த ஸ்கீம் இருந்துக்கு. ஆனா அதையும் கெடுத்து விட்டுட்டாங்க. அந்த ஸ்கீமும் சரியா பண்ணாம கெடுத்து விட்டுட்டு இப்போ அந்த PHCக்கு என்னென்ன தேவைகளோ அது அவர்களாகவே வாங்கிக் கொள்ளலாம். அதுக்காக தான் ஸ்கீம் கொண்டு வந்தோம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களுக்கு என்ன கமிஷன் கிடைக்குமோ அதை வாங்கி PHCல டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க தேவையில்லாத. ஆக இந்த மாற்றங்கள் எல்லாம் நல்ல கொண்டு வரதுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு தரணும். அந்த அளவுக்கு சுகாதாரத்தில் can do wonders in the health care. பிரச்சனை மருத்துவம் சுகாதாரம்னா என்னன்னா, இது தொற்று நோய், தொற்றா நோய் இருக்கு, கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஒரு காலத்தில் நமக்கு தொற்று நோய் தான் அதிகமா மக்கள் இறந்தாங்க. காலரா, மலேரியா, டைபாய்டு, HIV, AIDS, இது போன்ற டயரியா, இதெல்லாம் தொற்று நோய்கள். இப்போ அதிகமா தொற்றா நோய் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்றது நல்லா கொஞ்சம்